ஆர்டிஸ்ட். முதலில் நாம் பார்க்க போகும் பாடல் இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம். கனவுகளை சுமக்கும் வயதில் வயிற்றுக்காக கற்களை சுமக்கும் குழந்தைகளுக்காக தி எவர்கிரீன் வந்தே மாதரம் டு பி கண்டக்டட் பை மிஸ்டர் M.S. மார்ட்டின் அவர்கள். Ready? 1, 2, 3, start. One, two, three, four. Very good. Very good. One more time. The instruments கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. Yeah. நீ ப்ளே பண்ணு. One more time பார்க்கலாம். This is practice. Okay? Okay. Very good. Well done. மூலம் ஆதரவு தெரிவிக்கும் குழந்தைகளுக்கு ரெவரண்ட் ஆர்ச் பிஷப் A.M. சின்னப்பா அவர்களின் ஆசிகளும் வாழ்த்துக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. அவரால் நேரில் வர முடியவில்லை, இருந்தாலும் ஒரு வீடியோ பதிவின் மூலமாக பார்க்கலாம்.
திரையிலே வரப்போவது ரெவரண்ட் ஆர்ச் பிஷப் திரியயம் சின்னப்பா அவர்களின் ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு சிறப்பான விழா. குழந்தைகளுக்காக. அன்புள்ள நண்பர்களே, சிறப்பு விருந்தினர்களே, வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புள்ள வணக்கம். திருவாளர் இசை வல்லுநர் MS மார்ட்டின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற இசை வல்லுநர்களோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கிறேன், பங்கேற்றிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுதான் முதல் தடவையாக வரலாற்று நடக்கிறது என்றால் மிக ஒரு பெருமை. குழந்தைகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்தும் சென்னையில் இருந்தும் திருவாளர் MS மார்ட்டின் அவர்களிடம் இன்னும் இசை வல்லுநர்களிடம் பயிற்று கொண்டிருக்கின்ற குழந்தைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இசை வாசித்து அந்த இசையின் வாயிலாக குழந்தை தொழிலாளிகள் என்ற திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது. அவர்கள் மழலைகள் படிக்க வேண்டிய காலம், பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம், மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடக்கூடிய ஒரு காலம் நேரம். அவர்கள் வீட்டிலே ஒரு மழலைகளாக இருந்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டம் ஒரு சிறப்பான இடத்தை அவர்கள் வைக்கின்றார். அந்த நேரத்தில் அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய உடலும் வேர்த்து அதன் மூலமாக தங்களுக்கு உணவையும் தங்கள் பெற்றோர்களுக்கு உணவையும் தேடிக் கொள்கின்ற ஒரு அவலமான நிலையில் தள்ளப்படுகின்றனர். இது ஒரு பன்னாட்டு விஷயம். ஐநாவிலே இதற்கு எதிராக எவ்வளவு சட்டங்கள் வந்திருக்கின்றன. சட்டம் இருக்கிறது, எல்லா நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தை தொழிலாளர்கள் பழக்கம் என்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வேண்டாம் என்று சொல்வதற்கும், அதை தண்டிப்பதற்கும், அதற்கு எதிர்ப்பாக இருப்பதற்கும் இசையின் வாயிலாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த மழலைகள் இசை வாசிக்க போகின்றனர். வாயினால் சொன்னால் எல்லாரும் கை தட்டுவோம். ஆனால் அந்த குழந்தை தொழிலாளிகள் இசையை வாசித்தால் அவருடைய விரல்கள், அவருடைய கைகள் எல்லாம் இசை வாசிப்பதற்காக அவருடைய மழலையின் வாயிலாக அவருடைய பெற்றோருடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி ஊட்டுகின்றாரோ அதே போல அவர் வாசிக்கிற அந்த இசை மூலமாக ஏதோ மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்று இவற்றையெல்லாம் அவர்கள் அந்த திறமைகளை பயன்படுத்தி ஒரு இசை விருதை நமக்கு அளித்து அதன் மூலமாக இந்த குழந்தைகள் தொழில் புரியக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இதற்காக இதை முன்னின்று நடத்திருந்தவர் ஏற்கனவே வரலாற்றில் 2 முறை கின்னஸ் பரிசு வாங்கிய திருவாளர் MS மார்ட்டின் அவர்களுடைய என்று சொல்ல அவர்தான் முன்னின்று செய்கின்றார்கள். அப்போது மற்ற வயசு வல்லுநர்களும் அவருடைய குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியை தங்களை ஈடுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அவர் நம்முடைய பாராட்டுக்கும், நம்முடைய வாழ்த்துதலுக்கும், நம்முடைய நன்றிக்கும் உரியவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்து இந்த நிகழ்ச்சி மிக பிரமாதமாக நடைபெற வேண்டும், வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வரலாற்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு முதல் தடவையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு வரலாற்றிலே அவர்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று என்னுடைய நல்ல எண்ணத்தோடு அவர்களை வாழ்த்தி இறைவனுடைய ஆசிரியை அவர்களுக்கு விரும்புகிறேன். எல்லாம் இறைவன் உங்களையும் இந்த நிகழ்ச்சியும் ஆசீர்வதிப்பாராக. எதற்காக நடத்துகிறோம் அப்படிங்கிறது. பட் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் என்றால் அதற்கு நடுநடுவே அந்த உறுதிமொழியை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் எதற்காக நடத்துகின்றோம்? ஸ்டாப் சைல்ட் லேபர். சரியா? இப்போ அதுக்கான உறுதிமொழியை நாம் ஒரு 4 முறை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஸ்டாப் சைல்டு லேபர் என்று சொல்வேன். நீங்கள் அதுக்கு பின்னாடியே நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லணும். இந்த ஸ்டாப் சைல்டு லேபருங்கிற வாசகத்தை நம்ம ஒரு 4 முறை சொல்ல போகிறோம். சரியா குழந்தைகளே? நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா தொடர்ந்து சொல்லுங்க. ஸ்டாப் சைல்டு லேபர். ஸ்டாப் சைல்டு லேபர். இன்னும் வீரியமாக முழக்கத்தோடு சொல்லுங்கள். ஸ்டாப் சைல்டு லேபர். வெரி குட். ஸ்டாப் சைல்டு லேபர்.
let us all stop child labor. Thank you, children. பிரிட்டிஷாரின் தடையை மீறி மக்கள் வந்தே மாதரம் என்று முழங்கி இந்த இந்திய மண்ணின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு சிறைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடல் நம்முடைய குழந்தை தொழிலாளர்களின் விடுதலைக்காக. இனிவரும் காலம் இளைஞர்களின் காலம். முக்கடல் மெல்லிசை பாடுமே என்ற முழக்கத்துடன் AR ரஹ்மான் அவர்களின் இசையில் எழுச்சியுடன் மீண்டும் வந்தே மாதரம். Videos ready? Cameraman videos. Stewards. Okay. All ready? Ready? 1, 2, 3, 4.
யாரோ வருவார், யாரோ செய்வார், எனக்கென்ன என்று இருந்து விடாமல் நாமே செய்வோம் என்று மார்ட்டின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். We take privilege to welcome this great show. Please give a big round of applause to her. In spite of her busy schedule, she's come here to witness all your performance here. Thank you, ma'am. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலும் பொந்திடை வைத்தேன். வெந்து தடிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. சரியாகத்தான். அதற்கு சாட்சிதான் நமக்கிடையே இங்கே கூடியிருக்கும் இந்த அற்புதமான சின்னஞ்சிறிய குழந்தைகள். குழந்தை தொழிலாளர்களின் கல்வி கனவு மேம்பட இதோ அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போற்று, கண்ணீர் மிச்சம் இல்லையே என்ற இசை முழக்கம். Silent. Silent. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு.
non-off label and non-for label. குழந்தை தொழிலாளர்கள் கருவாக்கப்படுவதில்லை, உருவாக்கி இப்போது ஒரு வீடியோ பதிவாக நாம் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Audrey is doing a human service to the society. இந்த கீபோர்டு வந்து குழந்தைகளுக்கு ஸ்டாப் சைல்ட் லேபர்ங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து கீபோர்டு வந்து 1000 குழந்தைகளுக்கு வாசிக்கிறது வந்து ரொம்ப பெரிய காரியம். நான் குடும்பம்தான் எனக்கு சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு அட்டெண்ட் தி ஃபங்க்ஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஃபாரின் போறதால என்னால ஐ குட் மேக் இட். பட் எனிவே என்னுடைய ஆசீர்வாதம் blessings are there with Martin and kids. அவர் மார்ட்டின் லூதர் கிங் அவர் வந்து இஸ் மை நெய்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very very happy and I wish them all the best and good luck. Thank you. இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான செய்தியில எல்லாரையும் சிரிக்க வைக்கிற திரு கிரேசி மோகன் அவர்கள் நம்மளை சிந்திக்கவும் வைத்து குழந்தை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ரொம்ப சீரியஸாகவும் பேசியிருக்காரு வித்தியாசமாக. இப்பொழுது இந்த குழந்தைகள் எல்லாம் இங்கே உற்சாகப்படுத்த வந்திருக்கின்ற நம்முடைய சீஃப் கெஸ்டை எல்லாம் ஹானர் செய்ய வேண்டிய எத்தனையோ மணிகளுக்கு இடையே அவர் இங்கே வந்து நம்மளுடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் அவர்களே, அருமையான ஒரு கலையரங்கத்தை நமக்கு வழங்கி இந்த நிகழ்ச்சியிலே மிகப்பெரிய பொறுப்பேற்றுக் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் ஃபாதர் டான் பாஸ்கோ அவர்களே, வாழ்த்துறை நல்கியிருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் சின்னப்பா அவர்களே, 500 சிறார்களை தமிழகமெங்கும் இங்கே சென்னைக்கு வரவழைத்து மே 1ஆம் தேதி ஒரு சாதனை படைப்பதற்காக இந்த இனிய நிகழ்ச்சியை திட்டமிட்டு நாம் அனைவருமே இங்கே கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கும் திரு மார்ட்டின் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி சங்கீதா ஸ்ரீராம் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சி உருவாக காரணமாக இருந்த திரு கிருபாகர் அவர்களே, கலந்து கொண்டு சிறார்களின் இசைத்தரங்கை கண்காணித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையை சார்ந்த அலுவலக பெருமக்களே, செயின்ட் பீட்ஸ் பள்ளிக்கூடத்தை சார்ந்த அலுவலக பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, தன்னார்வலர் தொண்டர்களே, இத்தனைக்கும் மேலாக 500 குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை எல்லாம் இங்கே வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அவர்தம் பெற்றோர்களே, இன்றைய ஹீரோக்களாகிய சிறார்களே, ஒரு மாதத்திற்கு முன்னால் கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் என்ற பொருளிலே திரு மார்ட்டின் அவர்கள் என்னை அலுவலகத்திலே சந்தித்து மே 1ஆம் தேதி அன்று கீபோர்டு நிகழ்ச்சி ஒன்றை சென்னையிலே ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த பொழுது, சாதாரணமாக இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதில்லை என்ற கருத்தை நான் தெரிவித்தேன். தொடர்ந்து அவர் வலியுறுத்தியதன் பேரிலே எந்த விதமான ஒரு பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக என்னை அணுகி இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றேன் என்று தெரிவித்த பொழுது, கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக நாம் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்று கலை பண்பாட்டுத்துறை அலுவலர்களை கேட்ட பொழுது, உடனடியாக ஜவஹ சிறுவர் மன்றம் என்ற அமைப்பின் மூலமாக கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. திரு மார்ட்டின் அவர்கள் அன்றைக்கு முதல் முறை என்னை தெரிவித்த பொழுது, இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக 500 குழந்தைகளை வரவழைத்து கீபோர்டு வைத்து அவர்களுக்கு, எனக்கு தெரிந்த திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? திருநெல்வேலி யார்? திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்து மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம்,
இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய விடுமுறையை தியாகம் செய்து பல சிரமங்களுக்கிடையே இங்கே வந்திருக்கின்றீர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து. உங்களின் வாழ்க்கையை தங்களது வாழ்க்கையாக கருதி பெற்றோர்கள் அவர்தம் கண்ட கனவுகளை எல்லாம் உங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காக உங்களை எல்லாம் கண்ணும் கருத்துமாக உருவாக்கி கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு எனது மனமாற நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு குழந்தையும் இங்கே நன்றாக வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் 2 முக்கியமான நபர்களை கட்டாயமாக பாராட்டியாக வேண்டும். ஒன்று அவர்கள் பெற்றோர்கள், 2வது அவர்களை நல்ல பயிற்சி அளித்து இந்த அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி உருவாக்க காரணமாக இருந்த அவரது ஆசிரியர்கள். ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட கட்டாயமாக 500 சிறார்கள் இங்கே வருவார்களா என்று கேட்டேன், சந்தேகித்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால் 500 சிறார்களை குழந்தைகளை ஒரு சேர ஒரு இடத்தில் வைத்து இந்த கலை நிகழ்ச்சியை நடத்த முடியுமா என்று வியப்பாக இருந்தது. ஏனென்று கேட்டால் திரு மார்ட்டின் அவர்கள் சென்னையில் இருக்கின்றார்கள், உங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் ஆங்காங்கே இருக்கின்றார்கள். சென்னையில் இருந்தால் கூட சுமார் 10 மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதற்கு ஒரு ஆசிரியர், 50 மாணவர்கள், 100 மாணவர்கள் என்று ஆங்காங்கே ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அனைவருமே ஒருங்கிணைத்து இன்று காலை இந்த நிகழ்ச்சி என்று தெரிவித்த பொழுது எப்பொழுது இவர்களுக்கு ஒரு சேர பயிற்சி அளிப்பீர்கள் என்று கேட்டேன். இல்லை, இன்று காலையிலே அவர்களை எல்லாம் வரவழைத்து 1 மணி நேரம் பயிற்சி அளித்துவிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சியை செய்ய போகின்றேன் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கான நோட்டுகளை எல்லாம் பயிற்சிகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஐடி டெக்னாலஜி மூலமாக அவர்களுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டு அவர்கள் நல்ல முறையிலே செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று காலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் கூட தெரிவித்தார்கள். அப்பொழுதும் எனக்கு ஐயம் இருந்தது, எப்படி 500 சிறார்கள் ஒன்றாக உங்கள் அனைவருக்குமே எனது மனதார பாராட்டு. 4 பாடல்கள் தான் என்று சொன்னாலும் கூட ஒரு பாடலை நீங்கள் மிக பிரமாண்டமாக வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் 4 பாடல்களை மிக பிரமாண்டமாக வாசித்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து வளங்களும் வளர வேண்டும் என்று கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து நல்லது ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. நல்லது ஒரு வலிமையான ஒரு பாரதத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இக்கருத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருந்த திரு மார்ட்டின் அவர்கள், அவர்கள் குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், இந்த கலையரங்கத்தை வழங்கிய செல்வி கல்வி நிறுவனத்தை சார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் மிகவும் தவம் செய்திருக்க வேண்டுமையா தங்களுடைய நல்ல வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. Children are all indeed really blessed. May I now request Director of School Education, K. Kannapan, to please accept our honor. I request Mr. Kalyan, Joint Secretary of the Madhurandwani Sangeeta Sabha, to honor Mr. K. Kannapan. Madhurandwani Joint Secretary Mr. Kalyan அவர்கள் மரியாதைகளை செய்து கொண்டிருக்கிறார். Sir, may I now request you to say a few words to the student. இந்த இணைய நிகழ்ச்சியின் தரம் ஏற்று அன்பு குழந்தைகளுக்கு வாழ்த்து இருக்கிற மதிப்புக்குரிய திரு ஜெயநாதன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இசை மாமணி எம்எஸ் மார்ட்டின் அவர்கள், அவருடைய இணைந்து செயல்படுகின்ற குழுவினர்கள் விழாவிலே கலந்து கொண்டு அருமையாக ஒரு பாடலை பாடி குழந்தைகளுக்கு உத்வேகம் அளித்திருக்கக்கூடிய திருமதி அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கிற பல்வேறு கலந்துள்ள ஆசிரியர்கள் அன்பு மாணவர்கள் சொன்னாங்க பெரியவர்கள் கத்திரிக்கை துறையினர் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 3ஆம் தேதி வருகின்ற குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை இங்கே சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் இந்தியாவிலும் குழந்தை தொழிலாளர்
இது வந்து இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்தவர்களால நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில 1,32,00,000 குழந்தைகள் இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு அற்புதமான திறமை இருக்கிறது. பெற்றோருக்கும் ஆசிரியரும் அதை கருத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை மாற்றி குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை என்று நாம் ஊக்கப்படுத்துகின்றோமோ அப்போது இதை விட பெரிய சிறந்த கலைஞர்களை வல்லுநர்களை அறிவியல் அறிஞர்களை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை விட எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, அரைஸ் அரைஸ் காப்பினால் பிரிந்த கோலிஸ்தி. எனவே ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை கொண்டு நாம் எல்லாம் உழைத்தர வேண்டும். இன்றைய குறிக்கோளாக இருக்கிறது நம்முடைய வருங்கால சமுதாயத்தில் குழந்தை தொழிலாளர்களை இல்லை என்ற ஒரு குறிக்கோளை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகை உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் துறையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்வோமானால் பாரதியாருடைய பாடலை நாம் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு சாதனையாக இந்த உலகத்தில் இருக்கிற மாற்றங்களை படைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு குழந்தையுடைய மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற வகையில் இந்த இந்தியாவுடைய கனவுகளால் நிறைவேற்றுகின்ற குழந்தைகளாக நீங்களாம் மாற வேண்டும் என்பதை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் எனக்கு மனமான வாழ்த்துக்கள். ஓடி விளையாடு பாப்பா என்பது ஒரு அற்புதமான பாரதியார் பாடல் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு சீர்மையான பாடல் திட்டம் என்பதை சுட்டிக்காட்டிய திரு கண்ணப்பன் அவர்களுடைய வித்தியாசமான சிந்தனைக்கு நாங்கள் கரம் கூப்பி தலை தாழ்த்துகின்றோம். சார், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. Thank you for your nice words. May I now request Reverend Father Louis Matthias from the Santom Cathedral to please accept our order. Mr. Krishna Kumar,